Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs. மதுரையில் முன்விரோதம் காரணமாக இளைஞர் படுகொலை செய்யப்பட்ட சம்பவத்தில் உண்மை குற்றவாளிகளை கைது செய்ய வலியுறுத்தி உறவினர்கள் மற்றும் ஆதித்தமிழர் கட்சியினர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு போராட்டம் நடத்தினர். கூடுதல் தகவல்களோடு இணைப்பில் இருக்கின்றார் எமது செய்தியாளர் நாகேந்திரன். அங்க இருக்கக்கூடிய கள தகவல்கள் என்னவாக இருக்கின்றன? விவரங்களை பதிவு பண்ணுங்க. வணக்கம் சுரேஷா. மதுரையில் கோவில் திருவிழாவில் முன்விரோதம் காரணமாக இளைஞர் வெட்டி படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார். இந்த சம்பவத்தில் உண்மை குற்றவாளிகளை கைது செய்ய கோரி மதுரை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தை குடும்பத்தினர் மற்றும் பல்வேறு அமைப்புகளைச் சேர்ந்தவர்கள் முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இதன் காரணமாக பரபரப்பான சூழல் என்பது நிலவி வருகின்றது. மதுரை அவனியாபுரம் அருகே இருக்கக்கூடிய மாநகராட்சி காலனி பகுதியைச் சேர்ந்தவர் பாலாஜி நேற்று மாலை 6 பேர் கொண்ட அந்த கும்பல் வெட்டி அவரை படுகொலை செய்தது. இது குறித்து அவனியாபுரம் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை என்பதை நடத்தி வருகின்றனர். முதற்கட்ட விசாரணையில் கோவிலில் பிரச்சனை ஏற்படும் தொடர்பாக தகராறில் கொலை செய்யப்பட்டது தெரிய வந்திருக்கிறது. தற்போது அந்த கொலையான பாலாஜியின் குடும்பத்தினர் மற்றும் ஆதித்தமிழர் கட்சியைச் சேர்ந்தவர்கள் கொலை வழக்கில் உண்மையான குற்றவாளிகளை கைது செய்ய வேண்டும், உயிர்ந்த பாலாஜியின் குடும்பத்தினருக்கு அரசு 50 லட்சம் நிதியுதவி வழங்க வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி மதுரை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். மதுரை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் முற்றுகையிட்டதன் காரணமாக ஆட்சியர் அலுவலகம் அந்த நுழைவாயில் என்பது மூடப்பட்டிருக்கிறது. இதன் காரணமாக மதுரை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் அந்த பரபரப்பான சூழல் என்பது நிலவி வருகின்றது. குறிப்பாக அந்த கொலை செய்யப்பட்ட அந்த இளைஞர் அருந்ததியர் சமூகத்தைச் சேர்ந்ததன் காரணமாக அந்த கொலை செய்யப்பட்டவர்கள் அந்த கொலையாளிகளை தீண்டாமை வன்கொடுமை தடுப்பு சட்டத்தின் கீழ் கைது செய்ய வேண்டும். அதே போன்று காவல்துறையினர் இந்த கொலைக்கு சம்பந்தம் இல்லாதவர்களை கைது செய்கிறார்கள். ஆனால் அந்த கொலையில் சம்பந்தப்பட்ட முக்கிய குற்றவாளியை கைது செய்ய வேண்டும் என அந்த கோரிக்கையை முன்வைத்துதான் இந்த போராட்டம் என்பது தற்போது நடைபெற்று வருகின்றது. பிரீதா, நன்றி நாகேந்திரன் விவரங்களுக்கு.